ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம 2 நாள் உள்ள சமையல் வேலை, அதாவது காலையில் என்ன சமையல் செய்வோம் பார்த்தீங்களா, மார்னிங் ரொட்டீன், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 நாள் நான் என்னென்ன காய்கறிலாம் வச்சு சமையல் செஞ்சேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஏன்னா ஃப்ரைடே விளாக்கும் சாட்டர்டே விளாக் 2 விளாக்கும் சேர்ந்து தான் வரும். நான் வந்து எப்பவும் போல் தான் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் சாதத்துக்கு கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன். நான் இல்லைன்னா விறகு அடுப்பில் வைப்பேன். நேற்று கொஞ்சம் மாய்ச்சலாக இருந்ததுனால விறகு அடுப்பில் வைக்காமல் சாதத்துக்கு இதில் வச்சுட்டேன். வச்சு அதுக்கு பிறகு அதுக்கு அரிசியும் போட்டு சாதம் வந்து கொதிக்க போகுது. இந்த பக்கம் முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை நல்ல பெரிய முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, நாட்டுக்கோழி முட்டை தான். ஆனால் இது வந்து 2 கரு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முட்டை. அதனால் பெர்சிக்கும் அவங்க அப்பாவுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஆம்லேட் போட்டு ப்ரெட்டில் போட்டு கொடுப்பேன், அதனால் அதை வச்சுருக்கேன். இது அவங்களுக்கு அவிச்சு கொடுத்து விட்றதுக்கு. மறுபடி கொஞ்சம் நெத்தலி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு நாளைக்கு முந்தி. அந்த நெத்தலியை நான் வந்து நல்லா அலசி அதை கழுவி அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு நெத்தலி ஒரு வறுவல் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் தாளசம் பண்ணுறதுக்காக இந்த சட்டியை வந்து வச்சுருக்கேன். என்ன வந்து இதுங்கணும் புளியெலாம் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொண்டக்கடலை இருக்குது, அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் அவிக்கணும் குக்கரில் போட்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் தேவையுள்ள சாதனங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்னதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வெட்டி நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சாச்சா. இனிமேல் தாளசம் பண்ணின பிறகு அதை வந்து நம்ம போட்டு எல்லாம் கிண்ட வேண்டியதுதான். கொஞ்சம் தேங்காயெல்லாம் துருவி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதில் போட்டு கிண்டி வச்சிடலாம். சாதம் வந்து கொதிச்சிருச்சு, அது கொஞ்சம் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டுருக்கு. அதுக்கு முந்தி இங்கே வந்து என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் குக்கரில் கடலை வந்து ஊற போடணும், இந்த அவிய போடணும்னு பார்த்தீங்களா, அதையும் அதில் அவிய போட்டுட்டேன். அவிய போட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்துட்டு என்ன இது வந்து இருத்து தான் வைக்கணும், உப்பு போட்டு அதான் அவிய வச்சேன். இது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் மசாலா கடலை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா கூட்டுக்கு வந்து அந்த கூட்டுறதுக்கு தான் இது, நம்ம நெத்திலி கூட்டு வைப்பேன்னா அப்போ இது வந்து கொஞ்சம் மசாலா கடலை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணியை இருத்து வச்சிடணும். வச்சுட்டா ரசம் வச்சா நல்லாயிருக்கும். முட்டை வந்து வெந்துடுச்சு. அந்த ஒரு முட்டையை இதில் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு முட்டை வந்து அவிச்சதை உள்ளே தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அதை அவிச்சது. அடுத்து வந்து மீன் குழம்புக்கும் காலையில் அந்தெல்லாம் வரைச்சி போட்டுட்டேன். ஏன்னா பெர்சிக்கு வந்து மீன் குழம்பு கொண்டுட்டு போகலாம், அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மீன் குழம்பு கொண்டு போகட்டும் அப்படின்னு. இது வந்து கொதிப்பு மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் தான் கழுவி நல்லா வச்சுருந்தேன். நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை கழுவி வச்சதுனால இன்றைக்கி அழகாக அதை எடுத்து குழம்பு வச்சாச்சு. சூப்பராக இருக்கும் கொதிப்பு மீன் குழம்பு. மறுபடியும் இந்த சைடில் வந்து நெத்திலி மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெத்திலி மீனில் என்னதெல்லாம் போட்டேன்னு சொல்லாமல் நல்லா முட்டைலாம் போட்டேன் பார்த்துக்கிடுங்க. போட்டு வறுத்து வச்சேன். அது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் இதில் ப்ரெட்டும் முட்டையும் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிடலாம்ல எக்லாம் வச்சு, அதனால் அதுக்கு வச்சுருக்கேன். என்ன கடலையை எடுத்துட்டு நம்ம வந்து மசாலா கடலை செய்யணும். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு காலையில் பசங்களுக்கு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ரெட் வந்து இந்த இருக்கா, ஒரு 15 ப்ரெட் போல் தான் இருக்குது. அதனால் இது வந்து பெர்சிக்கு வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். என் வந்து சாஸ் வந்து இருக்குது, அந்த சாஸ் வச்சு அவள் வந்து கொண்டு போவாள். மறுபடியும் மசாலா கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். இப்படி மசாலா கடலை பண்ணால் பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சாதம் இருக்குது பார்த்தீங்களா, சாதமும் வடித்து வச்சுட்டேன். அப்போ அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து சாதம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதுக்கு டீ பாத்திரம் மட்டும் இருக்குது, அதையும் கழுவிட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடியும். மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது பார்த்துக்கிடுங்க. அந்த மீன் குழம்பையும் நல்லா கறி காஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சூப்பராக நல்லா ரெடி ஆயிரும். காஞ்ச பிறகு பெர்சிக்கு அந்தெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுத்து விடுவேன். அதுக்காக கறியும் நல்லா முருங்கைக்காய் மாங்காய் எல்லாமே போட்டு தான் அதையும் வச்சுருக்கேன். எல்லாம் ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன்னா அதனால் தோசைக்கல் இருக்குது. அதுக்கு பிறகு தான் என்ன எல்லாமே லஞ்ச் பேக்கில் வந்து எடுத்து வைக்கணும். காலையில் வந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பசங்க வந்து கிளம்பி அவங்க போயிடுவாங்க. இது வந்து ஒரு நாள் விளாக். அடுத்த நாள் இது இன்றைக்கி சாட்டர்டே விளாக் தான் இது.
காலையிலே கவுண்டர் டாப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் க்ளீன் பண்ணி போட்டுருவேன். மறுபடியும் என்னுடைய கிச்சனில் நான் வந்து வேலை பார்க்கும்போது அவ்வளோ ரொம்பவும் மெஸ்ஸியாக இருக்கும். கிச்சன் வந்து இப்போ ரொம்ப நீட்டாக இதாக இருக்குதா, இப்படி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அடுப்புலாம் அதில் இருக்குது. அடுப்பு எல்லாமே துடைச்சிட்டேன். 2 தேங்காயும் உரித்து வச்சுட்டேன் நைட்லேயே. காலையிலே சமையல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நேரம் போய் தேங்காய்லாம் உரிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான். மறுபடி ஜன்னலில் உள்ளது எல்லாமே தொடச்சி எடுத்து கழுவி எடுத்து விட்டுருந்தேன். நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து சாதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு வைக்கணும். வச்சு சமையல் வேலையை தொடங்க வேண்டியதான். ஏன்னா நேரம் ஆகிடுச்சி. காலையிலே நான் ஆரம்பித்தா தான் 6 மணிக்குள்ளே சமையல் வேலையை நான் முடிப்பேன். அதுக்காக தான் காலையிலே எந்திரிச்சு இன்றைக்கி சரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னதுனாலயே இன்றைக்கி நேரத்தோடு இருந்துச்சேன். கூட ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்து நான் அடுப்பில் விரவு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். நம்ம அதையும் பார்க்கலாம். ஏன்னா நைட்லேயே எடுத்து வச்சுட்டேன். காலையில் விரவெலாம் எடுத்து தீபத்தை வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணிலாம் ஊற்றி எல்லாமே வச்சுருந்தேன். அது நல்லது இருக்குது. விரவு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நம்ம வந்து கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீபத்தை வச்சுருவேன். வச்சுட்டு அந்தளவு தூக்கி பானை தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தண்ணி காஞ்ச பிறகு பார்த்துக்கலான்னு இந்த பக்கம் குக்கரில் என்னது வச்சுருக்கேன்னா பருப்பு குழம்புக்கு வந்து வச்சுட்டேன். யோசித்துக்கிட்டே இருக்கேன். நான் நேற்றே என்னென்ன வைக்கணும்னு சொல்லி முதல்ல யோசித்து வச்சுக்கிட்டேன். அதனால் அதில் பருப்பு குழம்புக்கு எல்லாமே தக்காளி, பல்லாரி, மிளகா, கருவேப்பிலை, காயம், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். இனிமேல் தேங்காய் மட்டும் திருவணும். திருவி அதையும் அரைச்சிட்டேன்னா வேலை முடியும். இந்த சைடில் வந்து இட்லி மாவு கொஞ்சம் இருக்குது. இந்த மாவு இட்லி தான் வைக்க போகிறேன். அதனால் அந்த மாவு இருக்கா, அதை எடுத்து இட்லி வைக்கணும். மறுபடியும் கொஞ்சம் கடலை இருக்குது, கொண்டக்கடலை. இது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் துணிலாம் நேற்று துவைச்சி போட்டேன். பசங்க யூனிஃபார்ம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுக்கலாம். இப்போ வந்து சீட்டுக்குள்ளே அங்கே கிடக்குறனால எப்போவுமே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கேனா பின்னாடி போய் எடுக்கணும். இப்போ இங்கே பிரச்சனையே இல்லை. மறுபடியும் வந்து சாதத்துக்கு வந்து தீயை பற்ற வச்சேன்னு சொன்னேன்ல, தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு தான் அரிசி போடணும். மறுபடியும் இந்த சைடில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண் சட்டியில் வச்சுருக்கேன். அதில் நம்ம முட்டை வந்து வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். தண்ணி வந்து காயலை. நம்ம வந்து அதில் முட்டை வந்து வேக போடணும். கொஞ்சம் நம்ம விரவுனா எவ்வளோ நாளும் விரவ வச்சதுன்னா சீக்கிரம் இங்கே வெந்துடும். கரண்ட் அடுப்புலையும் அது பாட்டில் இருந்து வேகும். ஆனால் கரண்ட் பில் நிறைய வரும் பார்த்தீங்களா? அதனால் சரி என்னைக்காவது முடிகிற என்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறோன்னா அன்றைக்கி வெளியில் அடுப்பில், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருவேன். முட்டை வந்து இந்த எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முட்டையை வேக போடணும். மறுபடி கொஞ்சம் நெத்திலி மீன் இருந்துச்சு, அந்த மீனை கழுவி வச்சுருந்தேன். கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் குழம்பு வச்சிடலான்ட்ருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு மசாலாவும் தடவி வச்சுட்டேன். ஏன்னா அதையும் மசாலா தடவி வச்சுருக்கதையும் பொரிக்கணும். அப்புறம் அதையும் கொஞ்சம் குழம்பு வைக்கணும். மறுபடியும் இங்கே குக்கரில் இன்னும் விசில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 3 விசில் வந்தோடனே அதையும் தின்னுட்டு வேலையை செய்ய வேண்டியதுதான். இந்த பக்கம் வந்து அரிசி எடுத்து நல்லா அலசி அதையும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து கொண்டு நம்ம வெளியில் பானையில் தண்ணி வந்து நல்லா காஞ்சிருக்கும். நான் கொண்டு அதனால அரிசியும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிடந்து வேகும். கலந்து விடலை அப்படின்னா கீழே சில நேரம் பிடிச்சிரும் கரண்ட் அடுப்புலலாம். ஆனால் விறகடுப்பில் அப்படி ஒன்றும் பிடிக்காது. ஏன்னா அலுமினிய பாத்திரம் தானே, ரொம்ப ஒன்றும் அப்படிலாம் பிடிக்காது தண்ணி இருக்கிறதுனால. ஆனால் கரண்ட் அடுப்பில் அப்படியே வச்சு மூடி வச்சிட்டோம், இந்த குக்கர்லலாம் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கீழே கலக்கி விடாமல் இருந்தால் கீழே அடி பிடிக்க தான் செய்யும். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், இதை போட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்புறம் அது தணல்லே கிடந்து வெந்துடும். தான் கொஞ்சம் தீ தேவை. அதுக்கு பிறகு தணல்லே சூப்பராக வெந்துடும். மறுபடியும் நம்ம மிக்ஸி கிரைண்டர்லாம் வெளியில் தான் இப்போ வச்சுருக்கேன். ஏன்னா அதில் வச்சு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே வந்து சில நேரம் தேங்காய் இதெல்லாம் தெரிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோத்தையும் கிடந்து காலையிலே மறுபடியும் துடைக்கணும். அதனால் வெளியிலே தூக்கி வச்சுட்டேன். இங்கேயும் எல்லாமே லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அந்தளவு தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சி எல்லாம் போட்டுட்டேன். தேங்காய் கூட தேங்காய், சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சோண்டு பூண்டு இவ்வளோ சதைச்சி போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நெத்தலி மீன் வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அதையும் வந்து பொரிக்கிறதுக்கு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் இல்லாமல் என்னடா இப்படி பொரிக்கிறாங்கன்னு நினைப்பீங்க.
எண்ணெய் கொஞ்சம் இருந்தது. அந்த இதில் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயோட உள்ளது தான். இது வந்து இந்த சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. சரி அதை வச்சு எண்ணெய் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மறுபடியும் இதில் வந்து உள்ளியும் தக்காளியும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த நெத்திலிக்கு தான் வச்சுருக்கேன். மறுபடியும் இதில் தேங்காயும் இருக்குது. அந்த தேங்காயும் அரைக்கணும். ஏன்னா நெத்திலியை நல்லா வதக்கி இன்றைக்கி வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். அப்படி கூட்டு போல் இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு தீ வந்து நல்லா எரியுது பார்த்தீங்களா, அரிசிலாம் போட்டாச்சா. எனக்கு கொஞ்ச நேரத்தில் சாதம் வந்து கொதிச்சிரும். இப்போமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதை மூடி வச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு சைடாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல சாதம் கொதித்து அதே வந்து வரும். நம்ம அந்த அடுப்புக்கிட்டே வர வேண்டாம். லேசாக இப்போமாவது ஒருக்கா வந்து தீ மட்டும் பார்த்தா போதும், வெந்துடும். அது முட்டையை வந்து அதில் வேக வந்து போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். மறுபடியும் மிஷினில் எனக்கு கொஞ்சம் துணிலாம் போட வேண்டியது இருக்குது. எனக்கு விடியட்டும், விடிஞ்ச பிறகு தான் துணிலாம் போடணும். அப்படியே இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு இந்த மீனெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா சட்டியை கழுவி வச்சிடலாம் பார்த்தீங்களா. அதனால தான் நான் சொன்னது போல் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி மசாலாத்தூள்லாம் போட்டு வதக்கி தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருந்தேன்ல, அந்த கொஞ்சம் தேங்காயும் போட்டு நெத்திலி மீன்லாம் போட்டு மாங்காய் போட்டு வச்சாச்சு. மாங்காய் வெட்டி போட்டு வச்சேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படி வெட்டி போட்டு ரொம்ப அவியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழு குழுன்னு அப்படி வச்சு இறக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து குழம்பு தான், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம சாதாரண குழம்பை கூட்டி வைக்கிறதுக்கும் இது வேறு மாதிரி இருக்கும். மாவு வந்து நல்லா பொங்கி தான் இருக்குது. அந்த மாவை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இட்லி கொஞ்சம் ஊற்றி வைக்க போகிறேன். வச்சுட்டேன் அப்படின்னா அவியலுக்கு கொடுத்துக்கிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 சட்டி இட்லி அவிச்சாச்சு. மறுபடியும் ஒரு தட்டு வச்சுருக்கேன். அது சரி வேகட்டும் அப்படின்னு. இந்த பக்கம் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு பெருசிக்கு வந்து கொஞ்சம் கோரி ஆறையும் வச்சுட்டேன். அந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இனிமேல் வந்து அவளுக்கு கொடுத்து வத்தல் விடணும். இது வந்து நான் எதுக்கு கொடுத்து விட போகிறேன்னா இட்லிக்கு மீன் கறியும் வச்சு இட்லியும் வச்சு கொடுக்க போகிறேன். மறுபடியும் பருப்பு குழம்பு இருக்கா. அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த முட்டை 3 முட்டை போட்டேன். அதில் பசங்களுக்கும் ஆளுக்கு பாதி பாதி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. அவங்க அப்பாவுக்கு ஒன்று பெருசிக்கு ஒன்று. அவளுக்கு பாக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். மீன் குழம்பும் இட்லியும் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களை காலையிலேயே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ட பிறகு கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து இப்படி இருக்கா. இட்லிலாம் அதில் இருக்குது. அதில் மீன் குழம்பு இருக்குது. இங்கே வந்து சாதம் எல்லாமே இப்படி இருக்குது. கொஞ்சம் பாத்திரம் கழுவி இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அவங்க வந்து காலையில் ரெடி பண்ணி சாப்பிட்ட பிறகு இட்லி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே கழுவி வைக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. 2 நாள் விளாக் இதில் வந்திருக்கோம். அதாவது மார்னிங் ரொட்டீன் விளாக் தான். காலையில் என்னென்ன சமையல்லாம் செய்வேன், எப்படியெல்லாம் கொடுத்து விடுவேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.